டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஆச்சுன்னா எனக்கே உடம்பு சரியில்லை. எங்கள் அப்பாவாக இருந்தால் எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். பாப்பா அழாத பாப்பா. கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன், நீ வேணா சும்மா இரு, இல்லை நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்ணுறேன்றேன். இல்லை உன் இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் என்ன இப்படி வேலை வச்சுக்க. டெலிவரி ஆயிடுச்சு. 6 மந்த்ஸ் அந்த ஒரு டயர்ட்னஸ்ல இருக்கும்போது டக்குன்னு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாம அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. இப்போ சாப்பிட உட்காருறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, சட்னி அரைச்சு கூட அப்படி கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அவர் சொல்றாரு எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். வச்சதை சாப்பிடு, இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அது எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், அது ஏன் அப்பாவை இழுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. அதை பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் நம்ம அப்படியே வளர்த்துட்டாங்கன்னா இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்னை பத்தியே பேசிட்டு உங்க அப்பா. அந்த ஒரு 6 மந்த்ஸ் போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரும்போது நம்மளை தாங்குன்னு தாங்குவாங்களா? அந்த டைமில் அது அப்படியே அந்த 6 மந்த்ஸோட எஃபெக்ட் அப்படியே